ஹாய் கைஸ், வெல்கம் டு மாடியூல் 2 ஃபிக்மா பேசிக் கோர்ஸ். ஸோ இந்த மாடியூல் 2ல் நம்ம ஃபிக்மாவில் டிசைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, நிறைய டூல்ஸ் பற்றியும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்மாவோட பேசிக் டூலான ஷேப் டூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஷேப் டூல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லைக் ஷேப்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ரெக்டாங்கிள், லயன், ஏரோ, எலிப்ஸ், பாலிகன், இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஷேப் டூல்ஸ். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கு நான் ஃபிக்மாக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். தென் மேலே டூல் பார் ஆப்ஷன்ஸில் பாக்ஸ் டைப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஷேப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், லைக் ரெக்டாங்கிள், லயன், ஏரோ, எலிப்ஸ், பாலிகன், ஸ்டார், அப்புறம் வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இமேஜஸ் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற ஷேப் டூல் ஆப்ஷனை வச்சு. ஸோ இதே மாதிரி ஷேப்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி ஃபிக்மாவில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப்பான ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஷேப் டூல் ஆப்ஷனில் போயிட்டு ரெக்டாங்கிள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லைனா இன்னுமே ஷார்ட்கட்டாக வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆரை கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய கீபோர்டில் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லைக் நான் ஆரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 100:100 ரேஷியோவில் எனக்கு வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் என்னோட ரெக்டாங்கிள். ஸோ ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் எனக்கு வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ரைட் சைட் பார்லேயே பார்க்க முடியுது. ரைட் வித் 100, ஸோ ஹைட் 100. ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக வந்து ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறது. இல்லைனா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. லைக் நீங்கள் ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். லைக் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஆரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். தென் ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, லைக் நான் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆரை கிளிக் பண்ணி ஸோ ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் எனக்கு வந்து ஸ்கொயர் க்ரியேட் ஆகும். லைக் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸோ ஆர் ப்ளஸ் ஷிஃப்ட் ஸோ கிளிக் பண்ணி ஸோ ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் ஸோ எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எனக்கு வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். அண்ட் இதுதான் ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் மெத்தட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் போதும். ஸோ மித்ததை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுதையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போதும். தென் எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் ஷேப் டூல்ஸில் போயிட்டு எலிப்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எலிப்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எலிப்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100:100 ரேஷியோவில் வந்து எலிப்ஸ் க்ரியேட் ஆகும். இல்லைனா எலிப்ஸை சூஸ் பண்ணி ஸோ ட்ராக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எலிப்ஸ் க்ரியேட் ஆகும். லைக் இப்போ ட்ராக் பண்ணாலும் இந்த மாதிரி எலிப்ஸ் க்ரியேட் ஆகும். அண்ட் இதோட ஷார்ட்கட் வந்து ஓ. ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க, லைக் ஓன்னு ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓவை ஹிட் பண்ணாலுமே எனக்கு வந்து எலிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஓவை ஹிட் பண்ணுறேன். ஸோ ஹிட் பண்ணேன்னா எனக்கு வந்து எலிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, லைக் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ ஸோ ட்ராக் பண்ணி அப்படின்னா ஸோ ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்டில் லைக் ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இந்த ஷிஃப்ட் ப்ளஸ் ஓன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ண அந்த எலிப்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ மித்த ரெண்டையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆயிடுச்சு அண்ட் எலிப்ஸும் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைன் க்ரியேட் பண்ணணும். ஸோ லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷேப்ஸ் வந்து இதே மாதிரி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் மினிட்ல வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ஷேப் டூல்ஸில் போயிட்டு லைன் என்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா எல் தான் அதோட ஷார்ட்கட். ஸோ நீங்கள் எல்லை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணாலும் சரி ஸோ லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் எல்லை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படின்னா எனக்கு லைன் க்ரியேட் ஆகுது. இல்லைனா ஒன் திங் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, லைக் இப்போ உங்களுக்கு ஆங்கிள்ஸ் லெவலில் வேணும் அப்படின்னா ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஸோ நீங்கள் வேரியஸ் ஆங்கிளில் வந்து ஸோ லைக் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். லைக் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைக் -45 ஸோ 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி, அப்புறம் வந்து 245 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியஸ் ஆங்கிளில் வந்து லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு வந்து லைன் க்ரியேட் ஆகும். லைக் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸோ எல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து ஏரோ. ஸோ ஏரோ கிளிக் பண்ணுறதுக்கு ஷேப் டூல்ஸில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எல். ஸோ நான் ஷிஃப்ட் எல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஏரோ க்ரியேட் ஆகும். இப்போதைக்கு நான் இதை வந்து ஒரு 135 ஆங்கிளில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து இந்த ஏரோ வந்து 135 ஆங்கிளில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஷிஃப்ட் எல்லை க்ரியேட் பண்ணி நான் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏரோ க்ரியேட் ஆகும். லைக் 135 ஆங்கிளில். வேணா நீங்கள் வந்து இதை 0th ஆங்கிளில் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஏரோவை. ஸோ இப்போ நான் 0 சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ஏரோ வந்து 0th பொசிஷன் போயிடும். ஸோ 0th ஆங்கிளில் வந்து போயிடும்.
ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து 135 ஆங்கிள் இருக்கிறனால ஸோ இப்போ நான் 135 வச்சுக்கிறேன். அண்ட் அன்வான்ட் லைன்ஸ் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்ஸ்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பென்டகன் கிரியேட் பண்ணணும். ஸோ பென்டகன் கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ஷேப் டூல்ஸில் போயிட்டு பாலிகன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் டூல்ஸில் பாலிகன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு எந்த ஷார்ட்கட்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த பாலிகன் ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக கிளிக் பண்ணாலே லைக் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, லைக் நீங்கள் ட்ராக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ராக் பண்ணாலே எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைக் உங்கள் ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி இதில் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள். ஸோ எனக்கு தேவை பென்டகன். ஸோ இந்த ட்ரையாங்கிளை எப்படி பென்டகனாக மாற்றுறது பார்ப்போம். லைக் இப்போ நான் ஹவர் பண்ணேன்னா ஸோ ஹவர் ஆப்ஷன் இருக்குது. லைக் மேலே வச்சு நான் ஹவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 கவுண்ட்ஸ் காமிக்கும். லைக் 3 கவுண்ட்ஸ் காமிக்குதா. இப்போ அதை நான் மேலே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா லைக் ஒரு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷேப்ஸ் சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி நான் மேல் கூடியாக வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு கவுண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு வந்து பென்டகன் சைஸ் தான் தேவை. ஸோ 4 ஆப்ஷன் வச்சுன்னா எனக்கு வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ 5 கவுண்ட் வச்சுன்னா எனக்கு வந்து பென்டகன் வந்து கிரியேட் ஆயிரும். நீங்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு அன்லிமிட்டட் கவுண்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிளே வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் பென்டகனுக்கு 5 கவுண்ட்ஸ்னால வந்து 5 வச்சுக்கிறேன். லைக் 5 கவுண்ட்ஸ் வச்சேன்னா எனக்கு வந்து பென்டகன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம இப்போ ஒரு பாலிகன்லேருந்து ஒரு பென்டகன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷேப்பான ஸ்டார் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார் கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நான் ஷேப் டூல்ஸில் போயிட்டு ஸ்டார்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் டூல்ஸில் போயிட்டு ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குமே எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே எனக்கு ஸ்டார் கிரியேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைக் எனக்கு 5 கவுண்ட்ஸில் வந்து ஸ்டார் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சுக்கிறேன். தென் 5 கவுண்ட் வரைக்கும் ஸ்டார் இருக்கும். லைக் நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணாலே 5 கவுண்ட் வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டார் வந்து அப் டு 8 கவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. லைக் நம்ம எண்ணி பார்த்தாலே தெரியுது. ஸோ 8 கவுண்ட் வரைக்கும் இருக்குது. லைக் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கவுண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 8 கவுண்ட் இருக்கிறதுக்கு லைக் பென்டகன் மாதிரி தான். நீங்கள் அப்படியே மேலே வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 8 கவுண்ட் செட் பண்ணிட்டேன். அண்ட் உள்ள ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒன்றும் இல்லை, உள்ளே நான் அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸோ அதோட ரேடியஸ் வந்து லைக் லார்ஜ் ஆகும். லைக் என்லார்ஜ் ஆகிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரே மாதிரி இருக்குது. லைக் நான் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ எல்லா ஷேப்ஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. லைக் எல்லா ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னுமே வந்து கரெக்டான ஸோ சைஸ் வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணல. லைக் கரெக்டான ஷேப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணல. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு சில ஆட்ரிபியூட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து எனக்கு ரீக்ரியேட் ஆக போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஷேப்பான ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். ஸோ ரெக்டாங்கிளில் ஸோ இந்த ரெக்டாங்கிளில் நோட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 கார்னர்ஸ் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் அனதர் 2 கார்னர்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு போல்டடாக இருக்குது. ஸோ இதை நான் மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ கார்னர் ரேடியஸ் வந்து நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த ரெக்டாங்கிளுக்கு. ஸோ கார்னர் ரேடியஸ் வந்து நான் இப்போ வந்து 24 சொல்லி நான் செட் பண்ண போகிறேன். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 கார்னர் வந்து ரவுண்டடாக இருக்குது. அண்ட் அனதர் 2 கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இப்போ கார்னர் ரேடியஸ் செட் பண்ணிடுவோமா. ஸோ கார்னர் ரேடியஸ் செட் பண்ண போகிறேன். ஸோ 24 சொல்லிவிட்டு என்னோடய கார்னர் ரேடியஸ் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ 24. ஸோ 24 அப்படி வச்சேன்னா எனக்கு வந்து எல்லா கார்னர்ஸ் வந்து ரவுண்டட் ஆகிடும். லைக் இந்த மாதிரி வந்து ரவுண்டட் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 2 எட்ஜ் வந்து லைக் அந்த 2 கார்னர்ஸ் வந்து எனக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இன்னொரு 2 கார்னர்ஸ் வந்து எனக்கு வந்து ரவுண்டடாக இருக்கணும். ஆனால் எனக்கு இங்கே 4மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டடாக இருக்குது. அண்ட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரேடியஸ் வந்து செட் பண்ண போகிறோம். லைக் அந்த 2 கார்னருக்கு வேறு ரேடியஸ் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நான் உள்ளே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வெளியே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்னோடய மேக் ஆப்ஷனில் நான் ஆப்ஷன்ற பட்டனில் கிளிக் பண்ண போகிறேன். இதுவே விண்டோஸ்னால் ஆல்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ நான் இப்போ ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைடு மட்டும் எனக்கு வந்து கார்னர் வந்து ஷார்பன் ஆகும். லைக் இப்போ பார்ப்போமா. ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸில் வந்து ஆல்ட் இல்லைனா மேக்கில் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ அப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா
லைக் நான் வந்து அவுட் சைட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கார்னர் வந்து ஷார்பன் ஆயிரும். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் இப்போ நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு வந்து கார்னர் வந்து ஷார்பன் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து மேலேயும் வந்து லைக் விண்டோஸ் கால்ட் இல்லைனா மேக்கு வந்து ஆப்ஷன்ற இதை வந்து கிளிக் பண்ணி ஸோ ட்ராக் பண்ணி அப்படின்னா எனக்கு மேலேயும் வந்து ஷார்பன் ஆயிரும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷார்பன் ஆயிடுச்சு. ஆனால் அனதர் வே இருக்குது. ஸோ இதே மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான அனதர் மெத்தட் இருக்குது. ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கார்னர் ரேடியஸ் 24 செட் பண்ணோம் இல்லையா. ஸோ மறுபடியும் நான் வந்து நான் 24 செட் பண்ணிக்கிறேன். லைக் அது மிக்ஸ்னு இருக்குது. ஸோ 24 செட் பண்ணினா எனக்கு பழைய மாதிரி ரெக்டாங்கிள் வந்து கார்னர்ட் ஆயிரும். எனக்கு அது பக்கத்துலேயே வந்து ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கார்னர் ரேடியஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். லைக் எனக்கு டாப் டு பாட்டம் வந்து கார்னர் ரேடியஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை நான் சேஞ்சஸ் பண்ணனாலும் எனக்கு இந்த ஷேப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டாப் லெஃப்ட் கார்னர் வந்து எனக்கு வந்து 24 இருக்கட்டும். அண்ட் டாப் ரைட் கார்னரை வந்து நான் 0 செட் பண்ணிக்கிறேன். லைக் அதோட ரேடியஸ் வந்து நான் 0 செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷார்பன் ஆயிரும். ஸோ 0 செட் பண்ணிக்குவோமா. ஸோ 0 ஸோ செட் பண்ணால் எனக்கு வந்து டாப் ரைட் கார்னர் வந்து ஷார்பன் ஆயிடுச்சு. அண்ட் பாட்டம் லெஃப்ட் கார்னரை வந்து நான் ஷார்பனாக வச்சுக்கிறேன். அதுக்கு நான் 0 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாட்டம் ரைட் கார்னரை வந்து நான் வந்து ரவுண்டனாகவே வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு இந்த ஷேப் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. லைக் ரெக்டாங்கிள் வந்து அதே மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் கலர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். லைக் ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் சைட் பாரில் என்னது ஃபில்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமாக எனக்கு கலர் பிக்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ அதுக்கான கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா எனக்கு வந்து கலர் ஆப்ஷன் நிறையா இருக்கும். அதில் கலர் பிக்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ என்ன கலர் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு இருக்கோ அதே கலர் வந்து ஸோ இதில் வந்து ரெப்ரசன்ட் ஆயிடும். அண்ட் அனதர் ஷார்ட்கட் இருக்குது. லைக் இதை அன்டூ பண்ணிவிட்டு என்னோட கீபோர்டில் ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கலர் பிக்கிங் ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிடும். மறுபடியும் போய் அந்த ரெக்டாங்கிள் லைக் அந்த ரீக்ரியேட் பண்ண வேண்டிய ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மறுபடியும் அந்த ப்ளூ கலர் வந்து ரெப்ரசன்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் இது ரெப்ரசன்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ். ஸோ இந்த எலிப்ஸ் வந்து 100 ரேஷியோவில் இருக்குது. அண்ட் இந்த எலிப்ஸ் வந்து 97 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வித் ஹைட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் இப்போ என்னோடய ஹைட் வந்து நான் 120 செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய எலிப்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்காது. ஸோ 120 லைக் வந்து ஒரு எலாங்கேட்டடாக ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதனால் நான் வித்தையும் வந்து 120 வச்சுக்கிறேன். ஸோ வித்தையும் 120 வச்சேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த எலிப்ஸோட 120ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நான் 100 வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நான் 100 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 100 செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய எலிப்ஸ் வந்து ஒரே மாதிரி வரும். அண்ட் கலர் ஆப்ஷன் வந்து க்ரீன். ஸோ க்ரீனுக்கு வந்து மறுபடியும் நான் ஐ வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கலர் பிக்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அதே க்ரீன் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எலிப்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு லைன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதுவே நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய லைன் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஸ்டோக்ஸ் வந்து 14 சொல்லி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே ஸ்டோக் வேல்யூ வந்து என்னோடய லைனுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். லைக் இங்கே 14 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 14 தான் என்னோடய லைனுக்கும் நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். லைக் திக்னஸ் காட்டி ஸோ 14ன்ற ஆப்ஷன் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதோட திக்னஸும் ஒரே மாதிரி இருக்குது. தென் வித்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தோட ஆப்ஷனும் இதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ ஸோ அதோட ஆப்ஷன் தான் நான் இதுலேயும் கொடுத்துக்கிறேன். தென் அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஷன் ஸோ அந்த ஆங்கிளோட ஆப்ஷனும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் நான் வந்து எரைஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். லைக் டிஃபால்ட் வேல்யூ டெலீட் பண்ணிட்டு 171.59 சாரி 57 கொடுத்துருக்காங்க. ஸோ 57 நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இதுக்கு வந்து மறுபடியும் நான் எரேஸ் பண்ணிட்டு 171.57 தென் கலர் பிக்கர் மூலியமாக ஸோ கலர் ஆப்ஷனும் நான் வந்து இந்த லைனுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வி ஃபோக்கஸ் ஆன் ஏரோ. ஸோ ஏரோவில் அதே மாதிரி தான். ஸோ 135 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ஸோ 135 டிகிரி ஆங்கிள் வந்து ஆல்ரெடி இருக்குது. அண்ட் நான் வித் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் நான் வித் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அந்த ஏரோ வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஸோ வித் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டோக்கோட வேல்யூ வந்து நம்ம வந்து 12 வச்சுக்குவோம். ஸோ 12 வச்சுக்கிட்டோம்.
ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம கலர் பிக்கிங் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி ஸோ கலரும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்டகன். ஸோ பென்டகனில் இது கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10 ரேடியஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ரெக்டாங்கிளுக்கு பண்ண மாதிரி தான். ஸோ இன்சைட் ரேடியஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லா கார்னர்ஸ் வந்து ரவுண்ட் ஆயிரும். இல்லைனா ட்ராக் பண்ணி கூட நம்ம ரேடியஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணக்கூடாது. லைக் நம்ம கீழேருந்து நம்ம ரேடியஸ் செட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரேடியஸ் செட் பண்ணிக்கலாம். லைக் நம்ம அப்படி இன்சைட் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ ரேடியஸ் வந்து 10ல் வந்து செட் ஆகிடும். அண்ட் கலர் பிக்கிங் ஆப்ஷனுக்கும் நான் வந்து ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் பிக்கர் மூலிமா ஸோ ரெட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பென்டகன் ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார். ஸோ ஸ்டாரில் வந்து ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து கார்னர் ரேடியஸ் அண்ட் இன்சைட் ரேடியஸும் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வித் செட் பண்ணிக்கிறேன். ஸோ வித் வந்து 100 செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஹைட்டும் வந்து நான் 100 வந்து செட் பண்ணிக்கிறேன். லைக் 100:100 ரேஷியோவில் தான் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி 86 சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அதாவது என்னோட வித் வந்து 86ன்னு வச்சுக்கிட்டேன். பட் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். லைக் நம்ம 100:100ன்னே வச்சுக்கலாம். பிகாஸ் அதே 100 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஸ்டாரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ கார்னர் ரேடியஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஷியோ வந்து 47 கொடுத்துருக்காங்க. மேக் ஷோர் ஸோ உங்கள் ஸ்டார்லேயும் வந்து ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்டார்லேயும் வந்து 3 அப்புறம் 47 ரேஷியோ வந்து இருக்கணும். ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் ரேஷியோ வந்து 47. ஸோ கார்னர் வந்து 3ன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாரும் வந்து ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் கலர் பிக்கர் ஆப்ஷன் மூலியமாகவும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட பேசிக்கான ஷேப் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷனில் ஃபிக்மாவோட டூல்ஸ் பற்றி இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.